வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதை என்று இதனை கூற இயலாது. கிட்டத்தட்ட ஒரு வகையிலே பார்த்தால் எழுத்தாளர் வண்ணன் அவர்களுடைய நண்பரோடு அவர் நடத்திய ஒரு சுவைமிக்க ஒரு உரையாடல் தியாகராஜ பாகவதர் ஐயா அவர்கள் குறித்தும் மற்றும் அந்த கிராமிய நிகழ்வுகள் குறித்தும் பேசிய பேச்சுக்கள் ஒரு பதிவாக அமைந்திருக்கிறது. மிகவும் சுவையாக அமைந்திருந்த காரணத்தினால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். பாகவதரின் பாடல்கள் என்ற தலைப்பினிலே அவர் இதனை எழுதியிருக்கிறார். திரு பாவண்ணன் அவர்களுடைய படைப்புகள் பலவற்றையும் நாம் முன்பே ரசித்திருக்கிறோம். கிராமிய மனம் கமழும் வகையில் மிகச்சிறப்பான முறையிலே எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். நேரடியாக அவருடைய அந்த பதிவுக்குள் செல்வோம் நண்பர்களே. ஒரு நாள் காலையில் என்னுடைய அப்பாவை திடீரென நினைத்து கொண்டேன். ஒரு காரணமும் இல்லாமல் அவரை பற்றிய நினைவுகள் ஒன்றை அடுத்து ஒன்று என நினைவிலே மோதிக்கொண்டே இருந்தது. அவருக்கு திரைப்பட பாடல்கள் மீது விருப்பம் அதிகம். குறிப்பாக தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய பாடல்கள் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாகும். ஓய்வாக இருக்கும் பொழுதும் மேலும் தன் போக்கில் தனியாக தையலந்திரத்தில் மனம் ஊன்றி தைத்து கொண்டிருக்கும் பொழுதும் பாகவதருடைய பாடல்களை முணுமுணுத்தபடியே வேலை செய்து கொண்டிருப்பார். அதை நான் கவனித்திருக்கிறேன். ஒரு முறை கடைக்கு சென்றிருந்த பொழுது அவரும் பக்கத்து கடைக்காரர்களான தெய்வநாயகமும் தர்மலிங்கமும் உரையாடி கொண்டிருந்தார்கள். அன்று அப்பா எந்த வேலையும் செய்யவில்லை. வழக்கம் போல் என்னிடம் உடனடியாக கொடுத்து அனுப்பவரிடம் பணம் எதுவும் கையில் கிடையாது என்பதனை அந்த சூழலே எனக்கு உணர்த்தி விட்டது. என்னிடம் நீ ஒரு சித்த நேரம் உள்ளே போய் உட்காரு என்றார். நான் அமைதியாக அவர்களை கடந்து ஸ்டூலில் சென்று உள்ளே அமர்ந்தேன். அப்பொழுது ஒரு மகுடி ஒன்றை ஊதிக்கொண்டு ஒரு பாம்பாட்டி கடைவாசலில் வந்து நின்றார். தோளிலே ஒரு பக்கம் ஒரு அழுக்கு துணி மூட்டை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் பாம்பு கூடைகளை கொண்ட ஒரு அடுக்கு தொங்கியது. ஒரு துண்டு போல அவர் கழுத்தை சுற்றி ஒரு பாம்பு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரே நொடியில் அந்த பாம்பை எடுத்து தரையிலே விட்டுவிட்டு மகுடியை எடுத்து ஊத தொடங்கிவிட்டார். அவர் நகர்ந்து போகும் திசையில் பாம்பும் தன் தலையை தூக்கி தூக்கி அசைத்தது. பாம்பாட்டி தன் மகுடியை நிறுத்தும் வரைக்கும் பொறுமையாக இருந்த தெய்வநாயகம், முதல்ல அதை எடுத்து உள்ள வை பெரியவரை, நல்ல அழகான ஒரு பாட்டு பாட தெரிஞ்சா அதை பாடு, அது போதும் என்று சொன்னார். கடையின் படிக்கட்டிலேயே தோல் சுமையை இறக்கி வைத்த அந்த பாம்பாட்டி அவருக்கு உரிய அந்த ஒரு கீச்சு குரலிலே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே என்று பாட்டை தொடங்கினார். 4 வரிகள்தான் அவருக்கு தெரிந்திருந்தன. அவற்றையே அவர் வெவ்வேறு தாளங்களில் இழுத்து இழுத்து பாடிக்கொண்டிருந்தார். தெய்வநாயகம் தன் சட்டைப்பையிலிருந்து ஏதோ சில சில்லறை நாணயங்களை எடுத்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு அந்த பாம்பாட்டி சென்று விட்டார். குரல் நல்லா இருக்குது, ஆனால் பாம்பு தலையசைக்கிறதுக்கு தோதா இழுத்து இழுத்து பாடி பழகிட்டதுனால அவரோட அந்த பாடல் வரியும் எடுத்துக்கிட்டு போகுது என்றார் தர்மலிங்கம். டிஎம்எஸ் குரலில் கொஞ்சம், பாகவதர் குரலில் கொஞ்சம், ரெண்டையும் மனசு போன போக்கில் கலந்து கட்டி பாடுறார் அவர் என்றார் அப்பா. இதில் பாகவதர் எங்கே வந்தார்? கீச்சு குரலில் பாடினதை வச்சு சொல்கிறியா என்று கேட்டார் தெய்வநாயகம். இல்லை 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 இல்லை, பாம்பாட்டி பாடின மெட்டில் பாகவதரும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஆனால் அது பாம்பு பாட்டு கிடையாது, அது பாப்பா பாட்டு என்றார் அப்பா. அதாவது அந்த பாப்பா பாட்டோட மெட்டில் இவர் இந்த ஆடு பாம்பே பாடினாரா? ஆமாம், பாப்பா பாட்டு பாரதியார் பாட்டில் பாப்பா பாட்டுன்னு ஒன்று வரும், பாகவதர் பாட்டில் எங்கே வருது என்று எடுத்தார் தெய்வநாயகம். பிறகு அப்பாவிடம், எங்கே அந்த பாட்டில் ஒரு 2 வரி பாடுங்க பார்ப்போம் என்றார். அப்பா உடனே, சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா, சுகம் பெற வழி ஒன்று சொல்லு பாப்பா, சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா, சுகம் பெற வழி ஒன்று சொல்லு பாப்பா என்று அந்த பாடலை
தனக்கே உரித்தான பாணியிலே பாடினார். வெல்லும் பகை ஒழிய சொல்லு பாப்பா, வெற்றி கொடி பறக்க சொல்லு பாப்பா, நல்ல தமிழ் வளர சொல்லு பாப்பா, மக்கள் ஞான விலாசம் பெற சொல்லு பாப்பா என்பது போல அந்த வரிகள் தொடர்ந்து வந்தன. மிக அழகாக பாடி காட்டினார். அதை கேட்டு தர்மலிங்கமும் தெய்வநாயகமும், ஆஹா, இந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்க, இப்படி ஒரு பாட்டை நாங்கள் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, பாகவதர் பாடின பாட்டாது, முழுசா பாடு பலராமா என்றனர். அப்பாவும் உற்சாகத்தோடு அந்த பாட்டை பாடி முடித்தார். அந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்ததும் அந்த பாட்டை உடனே ஒரு முறை கேட்க வேண்டும் போல எனக்கு இருந்தது. யூடியூபில் இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன், கிடைத்து விட்டது. உடனே அந்த பாடலை நான் பாட விட்டு கேட்டேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என் பால்ய காலத்துக்கே ஒரு முறை சென்று திரும்பியதைப் போல் இருந்தது. அடுத்து அந்த பாடலை என்று இந்த பாடலை அன்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த பாடல் என்னுடைய மனதில் மிதந்தபடியே இருந்தது. என்னுடைய உதடுகள் என்னை அறியாமல் அந்த பாடலை முணுமுணுத்து கொண்டே இருந்தது. அன்று மாலை நண்பர் விட்டல்ராவை சந்திக்க சென்ற பொழுது அந்த நிகழ்ச்சியையும் அந்த பாடலையும் குறித்து சொன்னேன். அதை கேட்டு அவருடைய முகம் மலர்ந்து விட்டது. நான் ஒரு வரியைத்தான் சொன்னேன். அவர் உடனடியாக முழு பாட்டையும் உற்சாகமாக பாடத் தொடங்கிவிட்டார். ஒரு சொல்லுக்காக கூட அவர் தடுமாறவில்லை. அவ்வளவு வரிகளையும் என்னமோ நேற்று கேட்ட பாடல் போல அவர் நினைவிலிருந்து பாடினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன சார் இது, நான் இன்றைக்கி வந்தாக்கா பாடி காட்டணுங்கிற மாதிரி ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்ச மாதிரில பாடுறீங்க, ஏற்கனவே இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். விட்டல்ராவ் இப்பொழுது புன்னகைத்தார். எனக்கு மட்டும் இல்லை பாவண்ணன், எனக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அக்காக்களுக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் இந்த பாட்டு மனப்பாடம். ஏன் தெரியுமா, இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சத்தியசீலன்கிற படத்தில் தியாகராஜ பாகவதர் பாடுற பாட்டு அது. அந்த காலத்தில் அந்த பாட்டு ரொம்ப பிரபலம். நாங்கள் அந்த பாட்டை பாடினா எங்கள் அப்பாவுக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுவார். அவர் வெளியில் கடப்பக்கம் போயிட்டு திரும்பி வர்றப்ப பார்த்திங்கன்னா காராபுந்தி, பக்கடா, முறுக்குன்னு எதையாவது ஆசையாக வாங்கி வந்து கொடுப்பார் என்றார். எங்கள் அப்பாவும் அப்படி தான் சார். பாகவதர் பாட்டுனா அவருக்கு ரொம்ப உயிர். எங்கள் அப்பாவும் பாகவதர் பாட்டுனா அப்படியே உருகிடுவார் பாவண்ணன். ராத்திரி நேரத்தில் அவர் தூங்குறப்போ நானும் எங்கள் அண்ணனும் அவருக்கு கால் பிடிச்சி விடுவோம். எங்களுக்கு அந்த காலத்தில் அது ஒரு தினசரி கடமை வேலைங்கிற மாதிரி இருக்கும். அவன் ஒரு பக்கம் உட்காந்து கால் அமுக்கி விடுவான், நான் இன்னொரு பக்கம் உட்காந்து கால் அமுக்கி விட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு பாட்டு, அண்ணன் ஒரு பாட்டுன்னு பாகவதரோட பாட்டை வந்து பாடிக்கிட்டே காலை பிடிச்சி அமுக்கி விடுவோம். அப்பா கண்ணை மூடி அதை கேட்டுக்கிட்டே தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் உடம்புல அசைவு இருக்காது. சரி, தூங்கிட்டா இருக்கார் போல இருக்குன்னு நினச்சிட்டு அண்ணன் மெதுவாக பாடுறதை நிப்பாட்டிட்டு கையை எடுப்பான். உடனே கண்ணை மூடிக்கிட்டே அப்பா சொல்லுவார், ஏண்டா நிறுத்திட்டீங்க, பாடுங்கடா என்று சொல்லுவார். அவரை நம்ப முடியாது. மறுபடியும் நாங்கள் அதை கேட்டுட்டு பாட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அமைதியாக இருப்பார். அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் தூங்கிடுவார். அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் சார்? நான் அப்போ வந்து 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணன், அக்கா, தங்கச்சிங்க எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பணத்துக்காக அங்கே இங்கேயும் எங்கள் அப்பா அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். அங்கே வாங்கி இங்கே அடைப்பார், இங்கே வாங்கி அங்கே அடைப்பார். ஒரு மாதிரி அவர் ரொட்டேஷன்லேயே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த அலைச்சல்னால் அவருக்கு கால் வலி வந்துடும். பாட்டு தான் எல்லாத்துக்கும் வருது. அதுக்கப்புறம் எங்களோட உரையாடல் எப்படியோ பாகவதனுடைய பக்கம் திரும்பி விட்டது. உண்மையை சொல்லப்போனால் பவளக்கொடி தான் வந்து பாகவதருக்கு முதல் படம். அவருக்கு அதில் வந்து அர்ஜுனன் நானடி மானேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சு. அந்த பாட்டை கேட்டு கிறங்காத ஆளே அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இல்லை.
ஒரே படத்தில் வந்து அவர் கிட்டத்தட்ட அந்த புகழோட உச்சிக்கே போயிட்டார். அவர் மொத்தமாக நடித்ததே ஒரு 12 இல்லாட்டி ஒரு 13 படம் தான் இருக்கும். அவர் நடித்ததில் வந்து அம்பிகாபதி, சிந்தாமணி, திருநீலகண்டர், ஹரிதாஸ், அசோக்குமார் எல்லாமே மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஓடின படங்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த காலத்தில் அவரோட பாட்டு தான் கேட்கும். ஆனால் எனக்கு அவரோட பாட்டு மேலே அந்த அளவுக்கு ஈர்ப்பு கிடையாது. எங்கள் தலைமுறையில் வேறு சிஎஸ்ஜிஆர் ராமன் மாதிரி ஒரு செட்டு புது பாடகர்கள்லாம் அப்படியே ஒரு குரூப்பாக வந்துட்டாங்க. பாகவதருடைய படங்கள் பற்றியும் பாடல்கள் பற்றியும் உற்சாகத்தோடு சொல்லிக்கொண்டே சென்றார் விட்டல் ராவ். இடையிடையில் அவருடைய புகழ்பெற்ற பல பாடல்களிலே இருந்து சில பாடல் வரிகளையும் பாடி காட்டினார். அவருடைய 7-8 படங்களை நான் பார்த்திருப்பதாக நான் சொன்னபோது அதை கேட்டு அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்கே நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்க, தியேட்டரில் பார்த்தீங்களா என்று ஆவலோடு கேட்டார். பாண்டிச்சேரியில் அந்த காலத்தில் டிக்டாக்னு ஒரு சிடி கடை இருந்துச்சுது. பழைய படம் புது படம் எல்லாத்துக்கும் அங்கே சிடி கிடைக்கும். நான் ஊருக்கு போகிறப்பெல்லாம் அங்கே போய் ஒரு 10-15 பழைய படம் சிடி வாங்கிட்டு வருவேன். பாகவதர் படம், பியு சின்னப்பாவோட பாட்டு படம் இதெல்லாம் அப்போ தான் நான் பார்த்தேன். இன்னும் அந்த கடை இருக்குதா? இருக்குது சார். ஆனால் இப்போ சிடி ஆவரம்லாம் கிடையாது. பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போனால் அதில் புது படம்லாம் டவுன்லோட் பண்ணி செஞ்சு பதிஞ்சு கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ 4-5 வருஷமான அந்த கடை பக்கமே போகிறதில்ல. எல்லாமே புது படம் தான் வச்சுருக்காங்க. பழைய படம்லாம் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் ஸ்டாக் இல்லை சார், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு புது படம் மேலெல்லாம் அந்தளவுக்கு பெரிய ஆர்வம் எதுவும் கிடையாது. அதனால் அந்த பக்கம் நான் போகிறதே விட்டுட்டேன். போதுங்கிற அளவுக்கு இப்போ எல்லாமே யூடியூப்பில் கிடைக்கிறப்போ சிடியை தேடி போகிற அவசியம் இல்லாமல் போயிடுச்சுப்பா. நான் தேவைப்படுறப்ப நானும் இப்போ சில படத்தெல்லாம் யூடியூப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சார், நீங்கள் பாகவதரை நேரில் பார்த்துருக்கீங்களா சார் என்று உரையாடலை மீண்டும் பாகவதர் தொடர்பானதாக மடை மாற்றினேன். அந்த கேள்வி அவரை மீண்டும் உற்சாகம் ஆனவராக ஆக்கிவிட்டது. ஒரு சிறிய கணைப்போடு மீண்டும் பேசத் தொடங்கினார். பார்த்துருக்கேன் பாவண்ணன், பார்த்துருக்கேன். ரொம்ப பக்கத்தில் பார்க்குற தூரத்தில் நின்று திருப்தியாக பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அவரோட ஒரு முழு கச்சேரியே முன்வரிசையில் உட்காந்து கேட்டிருக்கேன். அந்த பதிலை கேட்டு நான் உற்சாகம் கொண்டேன். எப்போ சார் பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க என்று கேள்விகளை அடுக்கினேன். நாங்கள் கிருஷ்ணகிரியில் இருந்த சமயத்தில் ஒரு கச்சேரிக்காக எங்கள் பாகவதர் வந்தார். நான் வாய்ப்பிழந்தபடியே அவரை பார்த்து கொண்டிருந்தேன். கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னைக்கு போகிற வழியில் காட்லாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. நாங்கள் வாடகைக்கு குடியிருந்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். அங்கே ஒரு மலை இருந்துச்சுது. அந்த மலையை ஒட்டி ஒரு முருகன் கோயில் இருந்துச்சுது. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோயில். பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அந்த கோயிலுக்கு வந்து புரவலராக இருந்திருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி இந்த கோயிலுக்கு போகிற பழக்கம் இருந்துச்சுது. அப்பப்போ எங்களையும் கதை சொல்லிக்கிட்டே அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுவார். நான் அந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டதில்லை. ஆதலால், சார் அது பெரிய கோயிலுங்களா என்று கேட்டேன். மயிலம் திருப்பரங்குன்றம் மாதிரி பெரிய கோயிலெலாம் கிடையாது. அந்த சமயத்தில் ரொம்ப சின்ன கோயிலும் கிடையாது. பார்க்குறதுக்கு நல்ல உயரமான ஒரு தோற்றம் இருக்கும். அந்த பக்கம் போகிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகணும்னு தோணும். அந்த அளவுக்கு நம்மளை கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த கோயிலில் வருஷம் ரொம்ப தடபுடலாக தைப்பூசம் கொண்டாடுவாங்க. மொத்தம் ஒரு 15 நாள் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்தா திருவிழா மாதிரி இருக்கும். ஊர்க்காரங்க, வியாபாரிங்க எல்லாரும் பணம் போட்டு சேர்ந்து நடத்துவாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சமயத்தில் தினைக்கும் மத்தியானத்தில் ஒரு வேளை அந்த கோயிலில் அன்னதானம் நடக்கும். கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் உணவு கொடுப்பாங்க. எப்படி விருந்து சாப்பாடு மாதிரிங்களா? அப்படி சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு எளிமையான சாப்பாடு தான். ஒரு பெரிய பாத்திரத்தில் சாதம் வடித்து சாம்பாரை ஊற்றி நல்லா கிளறி வச்சுருப்பாங்க. துணைக்கு ஒரே ஒரு காய்கறி பொரியல் ஒன்று. தைப்பூசம் நடக்கிற 15 நாள் வரைக்கும் தினைக்கும் மத்தியானத்தில் கொடுப்பாங்க. அன்னதானத்துக்குன்னு அங்கே தனியாக ஏதாவது மண்டபம் இருக்குங்களா, பந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்களா? அந்த மாதிரிலாம் எந்த ஏற்பாடும் கிடையாது. கோயிலில் ஒரு தூணு உரமாக சாப்பாட்டு அண்டாவை வச்சுருப்பாங்க. இலை போட்டு சாப்பாடு போடுற பழக்கம்லாம் கிடையாது. கரண்டியால் எடுத்து கொடுப்பாங்க. தட்டு மாதிரி பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாங்கிட முடியாது. போய் நின்று கையில் வாங்கிட்டு தான் போவாங்க. மேல் துண்டு வச்சுருக்கவங்க அந்த துண்டுலே வேணுங்கிற அளவுக்கு அப்படியே வாங்கிப்பாங்க. பெண்கள்லாம் வந்து அப்படியே முந்தானையில் வாங்கிட்டு போய் வாங்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுதான் ஒரே ஒரு நிபந்தனை. ஏன் சார் அப்படி? அது அப்படித்தான் பாவண்ணன். அன்னதானம்னு சொன்னாலும் அது கோயில் பிரசாதம் மாதிரி. அங்கேயே வாங்கி அங்கேயே சாப்பிட்டு முடிக்கணும்.
காலங்காலமாக அந்த மாதிரி ஒரு பழக்கம் அந்த ஊரில் இருக்குது. நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லாரும் அங்கே போய் அன்னதானத்தில் கலந்துக்குவோம். பணத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நேரம் அது எங்களுக்கெல்லாம். அந்த அன்னதானங்கிறது எங்களோட அந்த ஒருவேளை பசியை போக்கிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வழியாக இருந்துச்சு. திருவிழா நடக்க போகிற 15 நாளும் நாங்கள் அன்னதானத்தை ஒரு நாள் கூட தவற விட்டதே கிடையாது. அன்னதானம் ஒரு வேளை மட்டும்தானா? ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை தான், அவ்வளோதான். சாப்பாடு முடிஞ்சோன்னே திருவிழாவை சுற்றி சுற்றி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருப்போம். இப்படி பேசிக்கொண்டிருந்த விட்டல் ராவ் ஒரு நொடி நிறுத்தி, பாகவதரை பற்றி அப்புறம் சொல்கிறேன், அன்னதானத்தை நினச்சிக்கிட்டோன்னே வேற ஒருத்தர் ஞாபகம் வந்துட்டார். அவரை பற்றி சொல்கிறேன், முக்கியமான ஆள். யார் சார் அது? அவர் பேர் சட்டிச்சாமியார்னு சொல்லுவாங்க. என்னது சட்டிச்சாமியாரா? அட ஆமாம் பாவன், அந்த ஊரில் எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. எந்த நேரமும் தலையில் தொப்பி மாதிரி ஒரு சட்டியை கவுத்து வச்சுருப்பார். அதனால் அவருக்கு சட்டிச்சாமியார்னே பேர். அவருக்கு வாய் பேச வராது, வெறும் கை ஜாடை கண் ஜாடை மட்டும்தான். வேட்டி சட்டையெல்லாம் ஒன்றும் கட்டிக்க மாட்டார். அவர் உடம்புல ஒரே ஒரு கோவணம் மட்டும்தான் கட்டியிருப்பார். வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, கோவணம் மட்டும்தான் கட்டியிருப்பார். அன்னதானத்துக்கு பிரசாதம் தயாரானோன்னே நிர்வாகத்தில் இருக்கிற பெரியவங்கள்லாம் அந்த பானையை எடுத்து வந்து கோயில் வாசலில் வச்சுருவாங்க. அங்கே சட்டி சாமியார் தயாராக இருப்பார். தயாராக வச்சுருக்கிற நீளமான ஒரு தாம்பு கயிறு எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் அந்த கயிற்றோட ஒரு முனையை அந்த பானையோட கழுத்தில் கட்டிடுவார். இன்னொரு முனையை அவர் தன்னோட இடுப்பில் கட்டிக்குவார். அதுக்கப்புறம் கோயில் கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு மெதுவாக அப்படியே இந்த பானையை அப்படியே இழுத்துக்கிட்டே நடப்பார். காரணம் தப்புனா மரணங்கதை தான். ஒரே ஒரு செகண்டு கவனக்குறைவாக இருந்தால் கூட போச்சு, பானை உருண்டு கீழே கவுந்து பிரசாதமெல்லாம் மண்ணோட கலந்து போயிடும். உடஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நேராமல் அந்த சட்டிச்சாமியார் அங்குலம் அங்குலமாக ஒரு தேரை நவுத்திக்கிட்டு போகிற மாதிரி இந்த பானையில் சமநிலையோடு அப்படியே இழுத்துட்டு போவார். அவர் பின்னாலே ஜனங்கள்லாம் அரோகரா அரோகரான்னு சத்தம் போட்டுக்கிட்டே போவாங்க. நானும் அதை வேடிக்கை பார்த்துட்டே பின்னாடி போவேன். அடியாக நடந்து அப்படியே இந்த கோயிலை சுற்றி வந்து மறுபடியும் வாசலில் வந்து நிற்பார் சாமியார். அங்கே நின்ன வாக்கிலேயே அந்த கொடிமரத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து வணங்குவார். அதுக்கப்புறம் எந்திரிச்சு அந்த பிரசாதத்துலேருந்து ஒரே ஒரு கை எடுத்து வாயில் போட்டுக்குவார். இடுப்பை சுற்றி கட்டியிருந்த கை தவுத்து அங்கேயே போட்டுட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டார், அப்படியே போயிடுவார். ஒவ்வொரு வருஷமும் அப்படி ஒரு சடங்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சாமியாரோட கதை எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படியெல்லாம் விசித்திரமான மனிதர்கள் இங்கே இருந்திருக்காங்களே என்று நினைத்து கொண்டேன். எப்பாவது அந்த பானை சரிஞ்சு பிரசாதம் கீழே கீழே விழுந்துருச்சிங்களா, அப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களா என்றேன். அந்த மாதிரி ஒன்றுமே நடந்தது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த சட்டிச்சாமியார் இழுத்துட்டு போன பானை தரையில் சரிஞ்சு விழுந்ததா அதே கிடையாது. ஏதோ ஒரு தெய்வ சக்தி அந்த சாமியார்கிட்ட இருக்குதுன்னு ஊரில் உள்ளவங்க எல்லாரும் நம்பினாங்க. அந்த சாமியாரும் கோயிலை விட்டு வேறு எங்கேயும் போகிறது கிடையாது. அவர் வாழ்க்கையே கோயில் வாசல் தான். ஏதோ ஒரு சித்தர் மாதிரி தான் அவரை பற்றி வாழ்க்கை இருந்துச்சு. அவருக்கு பேச வராதுங்கிறால அவர்கிட்ட நம்ம விசாரித்து தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு கிடையாது. விட்டல் ராவ் சொன்ன தகவல்களை இணைத்து அந்த சாமியாரை பற்றி என்னுடைய மனதிலே ஒரு கற்பனையில் எப்படி இருப்பார் என சித்திரம் தீட்ட தொடங்கினேன். ஒரு முக்கியமான தகவல் இருக்குது பாவன், நான் அதையும் சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். ஒரு தடவை திருவிழா சமயத்தில் காட்னாம்பட்டி முருகன் கோயிலுக்கு ஒரு சிவாச்சாரியர் வந்திருந்தார். எந்த ஊருன்னு தெரியல. முருகன் கோயில் பக்கமாக வந்தார். அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துட்டார். தலையெல்லாம் திரியாக முடி வளர்ந்து தொங்குது. உடம்பு முழுக்க பட்டையாக திருநீர் பூசியிருக்காரு. நம்ம ஊர் திருவிழாவுக்கு வந்திருக்கார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஊரில் இருந்தவங்கெல்லாம் அவருக்கு மரியாதை பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. சரி, அந்த நேரத்தில் தான் கோயிலுக்கு வெளியே கூட்டமாக சட்டிச்சாமியார் பின்னால் மக்கள் எல்லாம் திரண்டு போயிட்டுருக்காங்க. சாமியார் அதை பார்க்குறாரு. கொஞ்சம் நேரம் அவரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தவர் சட்டிச்சாமியார் கோயிலை சுற்றி ஒரு முழு வட்டம் சுற்றி வந்து கோயில் வாசலில் விழுந்து வணங்கிட்டு எழுந்திரிச்சு நின்று இடுப்பில் வைக்கிற கைத்தை அவுத்து கீழே வைக்கிற சமயத்தில் விறுவிறுன்னு அவர் பக்கத்தில் போயிட்டார். அப்புறம் ஜடாமுடியோட ஒரு பெரிய சாமியார் பக்கத்தில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு சட்டி சாமியாருக்கு ஒன்றுமே புரியல. அவரை பார்த்து சிரித்தார். ஆனால் அந்த பெரிய சாமியாரால் அந்த புன்னகையை ஏற்றுக்க முடியல. தன்னோட கண்ணுக்கு முன்னாடி சட்டி சாமியாருக்கு கிடைச்ச கௌரவம் அவரை என்னமோ பண்ணிச்சோன்னு நினைக்கிறேன். சாமியார் உலகத்துலேயும் இந்த மாதிரி ஆணவம் இருக்கும் போல இருக்குது. ஆமாம், முதல்ல வேகமாக சட்டி சாமியாரை பார்த்து கோவணம் கட்டிக்கிட்டால் பெரிய சாமியார் ஆயிடலான்னு உனக்கு நினப்பா?
அப்படின்னு கேட்டார். ஊர்க்காரங்க எல்லாரும் உன்னை சாமின்னு கூப்பிட்டா நீயும் உன்னை சாமின்னு நம்பிடுவியான்னு கேட்டார். அந்த சட்டி சாமியாரால் வாய் பேச முடியாது, எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜடாமுடி சாமியாருக்கு புரியல. ஒரு கேப்பே விடாமல் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் சட்டி சாமியாரால் தாங்க முடியல. அவர் அந்த இடத்துலேருந்து ஓன்னு சத்தம் போட்டுட்டு கோயிலை சுற்றிக்கிட்டு பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பின்பக்கம் ஒரு பெரிய ஒரு மொட்டை மலை ஒன்று இருந்துச்சுது. வேகமாக அது மேலே ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்குமே என்ன நடக்குதுன்னு தெரில. ரொம்ப தூரம் மேலே போன சட்டி சாமியார் என்ன பண்ணார், அந்த மலைக்கு பின்னாடி ஒரு மொட்டைப்பாறை இருந்துச்சு, மேலே ஏறி நின்றுக்கிட்டு அந்த அப்படியே ஒரு நிமிஷம் அந்த ஊரை அப்படியே பார்த்தாரு, கோயிலை பார்த்தாரு. அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து ஒரே தாவி கீழே விழுந்து அடிபட்டு அப்படி செத்து போயிட்டார். வாயில்லாத மனுஷன் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ தெரியல. ஆயிரக்கணக்கான ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடியே தலை உடஞ்சி செத்து போயிட்டார். என்னாலையும் அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல முடியல. அப்புறம் ஊர்காரங்க சட்டி சாமியாரோட உடம்பெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தகனம் பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜடாமுடி சாமியார் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டார். இதை கேட்கும் பொழுது அந்த குரூரம் என்னை உரைய வைத்து விட்டது. அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் குழப்பத்தோடு அமர்ந்திருந்தேன். குவளையிலிருந்து தண்ணீரை ஊற்றி அருந்தினார் விட்டல் ராவ். பிறகு உதறுகளை துடைத்தபடியே, இப்போது பாகவதர் கதைக்கு போகுமா என்று சொல்லத் தொடங்கினார். காட்னாம்பட்டி கோயிலை பற்றி சொல்ல தொடங்கியதுமே இந்த சாமியார் கதை ஞாபகத்துனால அதை சொல்லாமல் இருக்க முடியல எனக்கு. சொல்லுங்கள் சார் என்று கூறினேன். 15 நாள் திருவிழா நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? கோயில் வாசலில் ஒரு பெரிய மேடை ஒன்று போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு கோயிலுக்குள்ளே விளக்கு போட்டோன்னா அந்த மேடையில் விளக்கு எரியும். ஒரு பெரியவர் வந்து கந்த புராணம் படிப்பார். நடுவில் கதையெல்லாம் சொல்லுவார். கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு 7 மணி வரைக்கும் இப்படி ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கட்டியுமே ஊர்காரங்க எல்லாம் வந்து மேடைக்கு முன்னாடி இடம் பிடிச்சி உட்காந்துருவாங்க. தெருவே அப்படியே நொம்பி போயிடும். அதுக்கப்புறம் ஒரு எள்ளு விழறதுக்கு கூட இடம் இருக்காது. ஏன் சார் இப்படி? அதான் சொன்னேன், 7:30 வரைக்கும் தான் அந்த கந்த புராணம். அதுக்கப்புறம் இசை கச்சேரி ஆரம்பிச்சிடும். அது ஒரு 2-3 மணி நேரம் ஓடும். அதுக்கு தான் மக்கள் முன்னாலே வந்து இடம் பிடிச்சிருவாங்க. இசை கச்சேரி ஆரம்பித்ததுக்கப்புறம் போகலான்னு நினைக்கிறவங்க கடைசியில் உட்காந்து தான் கேட்கணும். மைக் இருக்கிறதுனால பாடுறவங்க குரல் கேட்கும், ஆனால் அவங்க முகத்தை பார்க்க முடியாது. சரி, காட்டனாம்பட்டியில் முதல் கச்சேரி எப்போவுமே கேபி சுந்தரம்பாள் பாடுவாங்க. கச்சேரி தான் அருமையாக பாடி ஆரம்பித்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து திருச்சி லோகநாதன் கச்சேரி. அதுக்கப்புறம் சிஎஸ் ஜெயராமன் பாடுவார். அதுக்கப்புறம் நம்ம தியாகராஜ பாகவதர் வருவார். அதுக்கப்புறம் ஆலந்தூர் பிரகாஷ், பித்துக்குளி முருகதாஸ்னு அன்னைக்கு பிரபலமாக இருந்த எல்லாரும் வந்து பாடுவாங்க. பாகவதர் வந்து முதல்ல கோயில் சந்நிதியில் பாட வேண்டிய முருகன் பாடல்கள், விநாயகருடைய பாடல்கள், சிவனை பற்றிய பாடல்கள்னு வரிசையாக ஒரு 10-20 பாட்டு பாடுவார். அப்படியே அமுதம் மாதிரி இருக்கும் கேட்குறதுக்கு. ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஜனங்க கைத்தட்டல அப்படியே இந்த கோபுரமே இடிஞ்சு விடுற மாதிரி இருக்கும். ஒரு மணி நேரம் சளைக்காமல் பாடுவார். அவரை சுற்றி உட்காந்துருக்கிற தாளக்காரங்க, பின்பாட்டுக்காரங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்வரிசையில் உட்காந்துருக்கிறவங்க பெரிய மனுஷங்கள்லாம் தங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ஒரு துண்டு சீட்டில் எழுதி மேடைக்கு அனுப்புவாங்க. பாகவதர் அந்த வாங்கி பார்த்துட்டு உடனே அந்த பாட்டை பாடுவார். நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்களே, சொல்லு பாப்பா சொல்லு பாப்பான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை அவர் பாடாத மேடையே கிடையாது. எல்லாருமே அந்த பாட்டுக்காக சீட்டு எழுதி அனுப்புவாங்க. பாரதியார் பாடிய ஓடி விளையாடு பாப்பா பாட்டுக்கு கிடைச்ச வரவேற்பு மாதிரி பாகவதருடைய பாப்பா பாட்டுக்கும் அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு. அதாவது நேர் விருப்பம் மாதிரின்னு சொல்லுங்கள். ஆமாம், அதே மாதிரி தான். மேடைக்கு மேடை சீட்டு கொடுத்து அனுப்புகிறவங்க வந்து சின்னவங்களா பெரியவங்களா ஆணா பெண்ணா எதையும் பாகவதர் பார்க்க மாட்டார். ஒவ்வொரு பாட்டையும் அப்படியே ரசித்து பாடுவார். நீங்கள் எங்கே உட்காந்துருப்பீங்க சார்? நாங்கள் தான் சாயங்காலமே போய் இடம் பிடிச்சிடுறோமே, முதல் வரிசையிலே உட்காந்துருவோம். பாடகரை முழுசாக பார்க்குற அளவுக்கு சரியான இடத்துல நாங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருப்போம். குடும்பத்தில் எல்லாருக்குமே அதில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. எத்தனை மணி நேரம் பாடுவார்? 9 மணிக்கு முடிக்கணும், அதான் கணக்கு. அப்போ தான் அடுத்தது 10 மணிக்கு தெருக்கூத்து ஆரம்பிக்க முடியும். ஆனால் ரசிகர்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 10 மணி வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பார். அவர் மேடையை விட்டு இறங்கி நடக்கிறப்ப ஜனங்கள்லாம் அப்படியே தரையில் விழுந்து அப்படியே கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பக்தி இருந்துச்சுது. அவரோட குரலுக்கும் அந்த மாதிரி ஒரு வசீகரம் இருந்துச்சுது. அவர் பாடிய பாடல்லாம் பார்த்தா கர்நாடக சங்கீதத்துடைய ராக மெட்டுக்கள் அப்படியே அடிப்படையாக கொண்டது தான் இருந்தால் கூட எல்லா மக்களும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவரால் பாட முடிஞ்சுது. அதான் அவரோட ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை விட ஒரு முக்கியமான சாதனையை அவர் பண்ணியிருக்கார் பாவண்ணன். என்ன சார் சொல்லுங்கள்?
பாகவதரோட பாட்டுக்கும் நடிப்புக்கும் மக்கள் நடுவில் இருக்கிற ஆதரவை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுங்கிற எண்ணத்தோட அந்த காலத்தில் இங்கிலீஷ் கவர்மெண்ட்டு ஒரு நாடகம் ஒன்று போட்டாங்க. பாகவதரால் முடியாதுன்னு சொல்ல முடியல. அரசாங்க அதிகாரிகள் கோரிக்கையை மறுக்க முடியாத சிச்சுவேஷன். அவர் தான் அந்த நாடகத்தில் கதாநாயகனை நடிக்கணும். நல்லபடியாக நடித்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு. அதிகாரிகள் எதிர்பார்த்த விட பல மடங்கு கூடுதலான பணம் வசூலாயிடுச்சு. அதனால் அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, ரொம்ப மனமகிழ்ச்சியாகி திருச்சிக்கு பக்கத்தாப்பில் திருவெரும்பூர்னு ஒரு கிராமத்தையும் ₹1,00,000 பணத்தையும் அவருக்கு அன்பளிப்பாக தூக்கி கொடுத்தாங்க. அந்த காலத்திலேயே பாகவதர் அந்த கிராமத்தை அப்படியே அரசாங்கத்துக்கு திரும்ப கொடுத்துட்டார். அந்த பணத்தை வாங்கி சுதந்திர போராட்ட நிதிக்கு தன்னோட பங்கா இருக்கட்டும்னு காங்கிரஸ் கட்சியை கொடுத்துட்டார். அந்த அளவுக்கு தாராள மனம் உள்ளவராக தான் அவர் வாழ்ந்திருக்காரு. பாகவதரை பற்றி சொல்கிற எல்லாரும் அவருடைய பிற்கால வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்கள், சரிவுகள் இதை பற்றி தான் சொல்கிறாங்களே தவிர, இந்த மாதிரியான நல்ல காரியத்தை பற்றி யாருமே சொல்கிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து பேசணும் இல்லையா? அந்த குணம் தான் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாதப்பா அண்ணன். அவர் சொல்வது முற்றிலும் உண்மை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே என்ற ஔவையின் பாடல் வரிகளை நினைத்து கொண்டேன். அந்த பாட்டுக்கு பாகவதருடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துவிட்டது என்று தோன்றியது. ஏராளமான பாடல்களை அவர் சினிமாவுக்காக பாடினார் பாவண்ணன். அதுக்கு எல்லாம் அழிவே கிடையாது. எந்த வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மண்ணில் எல்லாம் நிலச்சி நிற்கும். எந்த படத்துலேயும் அவர் பாடின பாட்டில் சினிமாவில் வராத 2 பாட்டு அப்படியே நிலச்சி நிற்கும். அந்த மாதிரி பாடியிருக்காரு. அந்த பாட்டுக்கு சினிமா பாடல்களை விட அதிக மதிப்பு இருக்குது. அந்த 2 பாட்டையும் சேர்த்து ஒரு தனியாகவே ஒரு இசைத்தட்டை அந்த காலத்தில் வெளியிட்டாங்கன்னா பார்த்துங்களேன். அப்படியா, என்ன பாட்டு சார் அது? அது ரொம்ப முக்கியமான பாட்டு. அதாவது காந்தியடிகள் சுடப்பட்டு இறந்ததுமே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக அஞ்சலி செலுத்தினாங்க. பாகவதர் தனக்கே உரிய விதத்தில் ஒரு 2 பாட்டு பாடி இசைத்தட்டை வெளியிட்டு அஞ்சலி செலுத்தினார். என்ன சார், இது வரைக்கும் நான் கேள்விப்படாத தகவலாக இருக்கேன். அந்த பாட்டை கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் என்றேன். அந்த பாட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அந்த பாட்டெல்லாம் எங்களை பாட வச்சு எங்கள் அப்பா கேட்பார். அந்த பாட்டோட வரிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் என்று கேட்டேன். கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் பாட்டே ஞாபகம் இருக்குது பாவண்ணன் என்றார் விட்டல் ராவ். சார், அந்த பாட்டை ஒரு தடவை உங்களால் பாட முடியுமா என்று கேட்டேன். உடனே தொண்டையை செருமி பாட்டை தொடங்கினார் விட்டல் ராவ். கைமாறு செய்வதுண்டோ காந்திஜிக்கு கைமாறு செய்வதுண்டோ என்ற ஒரு முதல் பாட்டை தொடங்கினார். மனதை உருக்கக்கூடிய வரிகள். அது முடிந்ததுமே, காந்தியை போல் ஒரு சாந்த சுரூபனை காண்பதும் எளிதாமோ என்று அந்த 2வது பாட்டையும் பாடினார். 2ஐயும் அவர் மனப்பாடமாகவே பாடியதை கேட்டு நான் வியப்பில் ஆழ்ந்து விட்டேன். அவர் அந்த பாடலை பாடி முடித்த பிறகு அந்த பாடல்களை நான் கைபேசி வழியாக இணையத்திலே தேடி கண்டு பிடித்தேன். இன்னொரு தரம் அந்த பாடல்களை திரும்ப கேட்க வேண்டும் போல் இருக்கிறதே என்று விட்டல் ராவிடம் கேட்டேன். உங்ககிட்ட அந்த பாட்டு இருந்துச்சுன்னாக்கா வைங்கப்பா வண்ணன், கண்டிப்பாக கேட்போம், நல்ல ஒரு அருமையான ஒரு பாட்டாச்சே என்றார். அடுத்த கணம் நான் என்னுடைய கைபேசியை இயக்கினேன்.
காந்தம் போன்ற அந்த பாகவதருடைய குரலிலே அந்த பாடலை கேட்டதும் எங்களுடைய மனமடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அந்த பாடலை நீங்களும் கேட்டீர்கள். நிச்சயமாக உங்களுடைய மனமும் மகிழ்ந்திருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.